காலை வணக்கம். இப்போ நம்ம டெய்லி நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நேத்து பார்த்த அனாலிசிஸ் பிரகாரமே அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா எடுத்திருக்கு. ஸோ நேத்து நம்ம சொல்லியிருந்தது ஒரு 650ல இருந்து 600க்குள்ள சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 580 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 820ல இருந்து 920க்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சேம் லெவல்ல நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ எப்படி செஷன் இருக்க போகுது நிஃப்டியோட செஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சார்ட் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் டே சார்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டே சார்ட்ல சேம் அதே தான், ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. மண்டேவோட லோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 647. ஸோ நேத்தோட லோ பாத்தீங்கன்னா 653. ஸோ மண்டே பையர் மார்க்கெட்டை மேல கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா மார்க்கெட் அன்லெஸ் அண்டில் 650 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம 15 மினிட் சார்ட்ல போய் பார்த்துடலாம். 15 மினிட் சார்ட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ 15 மினிட்ஸ்ல என்ன நடந்திருக்கு. ஸோ கடைசியா அந்த 130. ஸோ நேற்று மந்த்லி எக்ஸ்பைரி இருந்ததுனால பெரும்பாலான பொசிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய ஸ்பைக் இருந்தது. இந்த ஸ்பைக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட ஒரு ஸ்பைக். அதோட ஹை பாத்தீங்கன்னா 764 அண்ட் லோ 653. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்கான ஒரு ஸ்பைக். இந்த கேண்டிலோட ஸ்பைக் பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஸ்பைக் பாத்தீங்கன்னா 110 பாயிண்ட். அதாவது 10 ருபீஸ் 20 ருபீஸ் இருந்த புட்டெல்லாம் 100 ருபீஸ் ஆயிடுச்சு. சேம் டைம் வித்தின் 15 மினிட்ஸ்ல இது ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு பெரிய ஸ்பைக் 130. ஸோ 130ல இருந்து 145 2 o'clock அந்த ஸ்பைக் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த 680 ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல நம்ம ஒரு பிரைஸ் லெவல் போட்டுடலாம். அதை கிரீனா மாத்திட்டு. ஸோ 680 ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும். அதுக்கு போக நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ஜோன் இருக்குல்ல 740. ஸோ இந்த 740 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இருக்கும். அதையும் நம்ம க்ளோன் பண்ணி வச்சிடலாம். ஸோ 740 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவல் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 950. ஸோ இந்த 950 லெவல் இருக்குல்ல, இந்த 950 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இன்னைக்கு லார்ஜ் சைஸும் சேஞ்ச் இருக்கு. லார்ஜ் சைஸ் சேஞ்ச்ன்றதுனால வால்யூம் எப்படி இருக்குன்றது நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மக்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு. முன்னாடி 25 குவான்டிட்டி இருந்துச்சு. ஸோ 25 குவான்டிட்டியை இப்போ 75 குவான்டிட்டியா மாத்திருக்காங்க. அப்படிங்கிற போது மேபி பீப்புளோட இன்வால்மெண்ட் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மந்த்லி ஜனவரி மந்த்லியோட லாட் சைஸ் சேம் 25 தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒன்லி வீக்லி மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா ஜனவரி ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஓபன் பண்ணதுனால ஸோ மந்த்லி ஒன்லி 25 இருக்கு. வீக்லி 75 இருக்கு. ஸோ அதனால சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சப்போர்ட் லெவல்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, 680 740 வில் பி சப்போர்ட். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஒரு 6, இந்த லெவல் பாத்தீங்கன்னா 580 ஜோன் இருக்கும். இந்த 580 ஜோன் இருக்குல்ல, இந்த 580 ஆல்ரெடி நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுதான் சப்போர்ட் லெவல்ல. இன்னைக்கு நம்ம அந்த இதையும் க்ளோன் பண்ணி வச்சிடலாம். ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 580 அண்ட் 620 640 ஜோனு 680 வரைக்கும், அப்புறம் 736. இது ஒரு சப்போர்ட், 3 சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 880. ஸோ 880 ஜோனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா 920ல இருந்து 960. ஸோ இதுதான் இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வேலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ மென்மேலும் நிறைய வீடியோகள் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் கணேசன் முகில் சைனிங் அவுட் அண்ட் வில் பி மீட் அகைன்.